அன்புள்ள கோல்டன் வாய்ஸ் குடும்ப உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். வணக்கம் கூறுவது முருகவேல் திருமலைசாமி செங்குட்டுவன். அன்பு சொந்தங்களே, கடந்த சில வாரங்களாக இன்சுலின் குறைபாட்டிற்கான உணவு வகைகள், வழிமுறைகள், சாப்பிடக்கூடிய வழி அனைத்தும் உங்களுக்கு கூறி வந்தேன் என்பதை விட வற்புறுத்தி வந்தேன் என்பதே சரியான வார்த்தை. என்னுடைய வற்புறுத்தலுக்கு இணங்க, இரண்டாவது ஆலோசனைக்கு இணங்க, என்னுடைய உதவியை பெற்று சென்ற அனைவரும் தற்பொழுது நல்ல நலமுடன் இருப்பதாக அவர்களுடைய வாட்ஸ்அப்ல இருந்து அறிய வருகிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அவங்க என்னோட டயட்டை ஃபாலோ பண்றாங்க, அவ்வளவுதான். இது ஒரு பெரிய ரகசியம். they are following the diet because முதல்ல அந்த டயட் சாப்பிடும்போது சற்று சிரமமா இருக்கும். நானும் அப்படித்தான் சிரமப்பட்டேன். நம்ம வகை வகையா சாப்பிட்டுருந்தோம். இட்லி, வடை, பொங்கல், சட்னி, சாம்பார், சகப்பு சட்னி, பச்சை சட்னி, எல்லா சட்னியும் போட்டு தூள் கிளப்பிட்டு இருந்தோம். அதெல்லாம் விட்டுட்டு அப்படியே பிளண்ட் டயட்டா உள்ள வரும்போது அது நாக்கு என்ன பண்ணுது, புரட்சி பண்ணுது, ஏத்துக்க மறுக்குது. அந்த நாக்கை படிப்படியா தட்டி கொடுத்து முதல் 2 நாள், 3 நாள், 4 நாள், 5 நாள், 7 நாள், 10 நாள் நாக்கு அந்த ருசிக்கு அடிமையாயிடும். அதுக்கப்புறம் நீங்க ருசியா சாப்பிட்டீங்கன்னா அது ஏத்துக்காது. அந்த மாதிரி நானும் ஒரு 7 மாசம் அந்த உணவு வகையை எடுத்துட்டேன். சற்று சிரமமா தான் இருந்துச்சு. எனக்கு காலையில 11 மணிக்கு வடை, பஜ்ஜி, காப்பி கண்டிப்பா வேணும். சாயந்தரம் 4 மணிக்கு சூடா பஜ்ஜி எடுத்து எண்ணெயிலிருந்து கொண்டு வச்சா தான் பிடிக்கும். அப்போ சுகர் லெவல் எல்லாம் பார்த்தா பயங்கர ஷூட்டப் ஆச்சு. இன்சுலின் இன்ஜெக்ஷன் காலையில 25, சாயந்தரம் 20. அப்புறம் அதோட அலைடு டிஸ்டர்பன்சஸ், கால் எரிச்சல் இதெல்லாம் ஒவ்வொன்றா வர ஆரம்பிச்சோன்னே, அப்புறம் அந்த சமயத்தில் ஐ ஸ்டார்டட் மை ட்ரீட்மெண்ட் அட் கேரளா. டாக்டர் என்ன சொன்னார்னா, சார் ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் போட்டோன்னா உங்களுக்கு இன்சுலின் இன்னைக்கு சரியா போயிடும், பட் நாளைக்கு இதே ப்ராப்ளம் வரும். யூ ப்ளீஸ் ஸ்டே ஹியர் ஃபார் சம் மந்த்ஸ். நான் கொடுக்குற டயட் மட்டும் சாப்பிடுங்க. சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் ரெடி ஆகிடுவீங்க, இன்சுலினை அவாய்ட் பண்ணிடலான்னு சொன்னார். ஏன்னா நானும் உங்களை மாதிரி தான் யோசித்தேன். சரி பரவாயில்ல, ஒரு வாரம் தங்கலான்னு சொல்லி ஒரு வாரத்துக்கு மட்டும் ஒரு வீடு எடுத்து தங்கணும். அந்த ஒரு வாரமும் 3 பேர் வருவாங்க, டயட் எப்படி செய்யணும்னு சொல்லி தருவாங்க. ஒருவருக்கு 800 rupees, 3 பேருக்கு 2400 ப்ளஸ் போயிட்டு வர செலவு 600, 3000 rupees per day. ரொம்ப காஸ்ட்லி தான். இருந்தாலும் நம்ம மருந்து 6000, 7000 per month செலவழிச்சிட்டு இருந்தோம். இது பார்ப்போம். 3 days அவ்வளோதான் வந்தாங்க. 4th day நான் வர வேணான்ட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க, இல்லை சார் நாங்கள் வரோம், நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்க, நாங்கள் பார்க்குறோம், இஃப் இட் இஸ் ஓகேன்னா நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. அதே மாதிரி 4th day வந்தாங்க. அவங்க என்ன மெனு கொடுத்தாங்களோ செஞ்சு வச்சுருந்தேன், நானும் என்னோடய ஒய்ஃபு. அப்புறம் அவங்கள எல்லாம் சாப்பிட்டோம். they gave me a very good satisfactory certificate. From that day onwards, that is 15 to 2025, என் டைரியில் இருக்கு. அன்னையிலேருந்து ஐ ஸ்டார்டட் மை டயட். எடுக்கும்போது அப்போ நான் இன்ஜெக்ஷன் எடுத்துகிட்டு இருந்தேன். 15 to 25லேருந்து இன்ஜெக்ஷன் எடுத்துகிட்டு இருந்தேன். ஒரு வாரம் போனோன்னே டெய்லி செக் பண்ண ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு டயட், அப்புறம் ஒரு 2 hours கழித்து என்னுடைய சுகர் லெவல், அப்புறம் செகண்ட் மத்தியானம் டயட்டு, இன்சுலின் லெவல் எல்லாம் பார்த்துட்டே இருந்தேன். டு மை சர்ப்ரைஸ், ஒரு 15 நாட்களுக்குள்ள இன்சுலினுடைய என்னுடைய 170, 180 இருந்ததெல்லாம் கம்மியாகி 140, 130 85 வந்துச்சு. சில சமயம் காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது 80 தான் இருக்கும். அப்போ அவங்க சொன்னாங்க, பயப்படாதீங்க, இது லோ சுகர் கிடையாது. லோ சுகர்னா உங்களுக்கு 70 கீழே வந்தால் தான் லோ சுகர், இவங்க நார்மல் வருதுன்னு அர்த்தம் சொல்லி என்கரேஜ் பண்ணி 7 months அங்கே வேற வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணோம். கொஞ்சம் ரெண்ட் ஜாஸ்தி. அதுக்கப்புறம் ஒரு வீடு ஷிஃப்ட் பண்ணோம், அதுக்கு ரெண்ட் ஜாஸ்தி. இருந்தாலும் அது நிறைய கெஸ்ட் எல்லாம் வந்ததுனால எங்களுக்கு அகாமடேட்டிவ் ஆச்சு. அத்தனை பேருக்கும் ஏன் சாப்பாடு நான் தான் பண்ணி போட்டேன். உட்காந்து பிளான் பண்ணுவேன். இன்னைக்கு நைட்டு உட்காந்து பிளான் பண்ணி நாளைக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பிளான் பண்ணி காலையில், மத்தியானம், சாயந்தரம். அந்த என்னுடைய டாக்டர் வெளியிலேருந்து வந்தவங்க, 2 குழந்தைகளோட வந்தவங்க, எங்கேயும் வெளியே சாப்பிடாம அந்த ஒரு வாரம் ஃபஸ்ட்டு என்னோட டயட் சாப்பிட்டு அப்புறம் அவங்க அதில் அகாமடேட் ஆகிட்டாங்க.
எதுக்காக இவ்வளவு தூரம் சொல்றேன்னா, இந்த உணவுனால தான் அந்த சுகர்ன்னு சொல்லி நான் கண்டுபிடிச்சேன். இப்போதைக்கு ஐ எம் நாட் டேக்கிங் இன்சுலின். பாருங்க, இன்னைக்கு மத்தியானம் நான் டெஸ்ட் பண்ணும்போது என்னுடைய சுகர் லெவல் வந்து ரேண்டம் சுகர் லெவல் வந்து 135 இருந்தது. இப்போ பாருங்க, நைட்டுக்கு நான் ரெடி பண்ணி வச்சுட்டு வந்திருக்கேன். நைட்டு ஒரே ஒரு தோசை, அதுக்கு வந்து தண்ணீர் மாதிரி சாம்பார், பருப்பு சாம்பார் தண்ணீர் மாதிரி, ஒரே தோசை சாம்பார் நிறைய ஊற்றி சாப்பிட வேண்டியது. நடுவில் நோ டயட். மார்னிங் எழுந்திரிச்சோன்னா ஒரு டம்ளர் வெதுன்னு தண்ணி, எழுந்திரிச்சோன்னா பல் விளக்கிட்டு ஒரு டம்ளர் தண்ணி, அப்புறம் ஒரு 1/2 hour கழிச்சு கோத்தாஸ் காஃபி வித்தவுட் மில்க், காஃபி டைல்யூட் பண்ணி ஒரு 3/4 டம்ளர் வித்தவுட் மில்க். அப்புறம் 8:30க்கு நாளைக்கு வந்து பாசிப்பயிறு சாதம். பாசிப்பயிறு சாதம்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லாமல் நம்ம பாசுமதி ரைஸ் இருக்கு இல்லையா, பாசுமதி ரைஸ் 1 கப், 3/4 கப் பாசிப்பயிறு போட்டு வேக வச்சு, கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு, சில சமயம் அது கூட வெள்ளை பூண்டு, 2 பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, கொஞ்சம் சாம்பார் பொடி போட்டோம்னா சாம்பார் சாதம் மாதிரி வரும், ஜம்முன்னு வரும். அது தொட்டுக்கிறதுக்கு புடலங்கை பொரி. இந்த மாதிரி பிளான் பண்ணி வச்சாச்சு. நாளைக்கு மத்தியானம் டயட் கிடையாது. மத்தியானம் ஒரு எக்கு, நைட்டுக்கு வந்து ஒரு தோசை அல்லது ஒரு சப்பாத்தி. இன்னும் டயட். ஸோ ஐ ஹவ் ரெடியூஸ்ட் மை வெயிட் டு 10 kilos. இது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். அதனால் உங்களுக்கு நான் மறுபடியும் கேட்டுக்கிறேன், உணவை கண்ட்ரோல் பண்ணுங்கள். உணவில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா பின்னால் லைஃப் நீங்கள் யாரையும் டிபெண்ட் பண்ண வேண்டியதில்லை. ஐ எம் ரன்னிங் 80s. I am not depending anybody. I am riding my motorcycle. I am driving my car. I am driving any type of two-wheelers, any type of car. இதுக்கு காரணம் என்னன்னா, இப்போ என்னுடைய டயட் இல்லாமல் முன்னால் இருந்த டயட்டு எல்லாமே மாற்றி வந்ததுனால. அதனால் ஐம் வெரி ஹாப்பி வித் மை லைஃப் நவ். உங்களையும் வந்து என்னுடைய மகிழ்ச்சியான லைஃப்பில் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கங்க அப்படின்னு என்னுடைய இந்த உணவு கட்டுப்பாட்டு குடும்பத்துக்கு நீங்களும் வாங்கன்னு சொல்லி இன்வைட் பண்ணுறேன். ரைட். இன்னைக்கு உங்களுக்கு வந்து சிம்பிளாக புளிச்சேரி ஒன்று சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இட் இஸ் ஸோ சிம்பிள் ஆஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒன்றுமில்லை, 4-10 தேங்காய், 4-10 சின்ன சின்ன தேங்காய், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் சீரகம், ஒரு வெள்ளைப்பூண்டு, ஒரு மிக்சியில் அடித்து வச்சுக்கோங்க. நைஸாக அடிக்கணுன்ற அவசியம் இல்லை, ரொம்ப பொதன்னு இல்லை, ஒரு மாதிரி மீடியமாக அரைச்சி வச்சுங்க. தனியாக வச்சுங்க. ஒரு வானிலையில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க, கொஞ்சம் கடுகு போடுங்க, ஒரு சிகப்பு மிளகாய் போடுங்க, பொரிஞ்சோன்னா கொஞ்சம் கருவேப்பிலை போடுங்க, வதக்குங்க. கொஞ்சம் வெங்காயம், ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி உள்ளே போட்டு வதக்கிங்க. அதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை தூக்கி உள்ளே போட்டிங்கன்னா கம்மன்னு வந்துடும். வந்தோன்னா ஒரு 5 நிமிஷத்தில் அந்த பச்சை வாசம் போயிடும். பச்சை வாசம் போனோன்னே ஒரு கப்பில் மோர், அதை நல்லா மிக்சியில் அடித்து இது கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் பண்ணி, இதை நல்லா கொதித்து வந்தப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இதை தூக்கி உள்ள ஊற்றிங்க. நல்லா கலக்கிடுங்க. புளிச்சேரி ரெடி. இந்த புளிச்சேரியில் இன்னைக்கு நான் என்ன போட்டேன்னா, கிளிமூக்கு மாங்காய் இருக்கு இல்லையா, கிளிமூக்கு மாங்காயோட ஒரு சதைப்பகுதியை கட் பண்ணி அதை பொடியாக கட் பண்ணி உள்ளே போட்டுருந்தேன் வேக வச்சு. நீங்கள் இதில் ஆப்பிள் கட் பண்ணி உள்ளே போகலாம், அன்னாசி பழத்தை கட் பண்ணி உள்ளே போகலாம், வாழைப்பழத்தை கட் பண்ணி உள்ளே போடலாம். பிரமாதமாக இருக்கும். எனி சாதத்துக்கும் சூட்டபிளாக இருக்கும். வரகு அரிசிக்கு சூட்டபிளாக இருக்கும், குதிரவாளி அரிசிக்கு சூட்டபிளாக இருக்கும், ராகி களிக்கு கூட சூட்டபிளாக இருக்கும், கம்பு கஞ்சிக்கு சூட்டபிளாக இருக்கும். இது எல்லாத்துக்கும் மேலே எல்லாத்துக்கும் சூட்டபிளாக இருக்குன்னு வைங்களேன். அது ஏன் ஒன்றுன்னா சொல்லிட்டு. ஸோ இட் இஸ் வெரி ஸோ ஈஸி டு ப்ரிப்பேர். உள்ளே போகிற ஃப்ரூட்ஸை நீங்கள் அந்தந்த சீசனில் என்ன கிடைக்குதோ போட்டுங்க. இப்போ ஆப்பிள் சீசன் நல்லா இருக்குன்னு சொன்னேன், ஒரு ஆப்பிளை கட் பண்ணி உள்ளே போட்டிங்கன்னா வேலை முடியுது. ரொம்ப அருமையாக இருக்குங்க. சாப்பிட்டு பாருங்கள், எனக்கு மறுபடியும் சொல்லுங்கள். மறுபடியும் இப்போ கோல்டன் வாய்ஸில் இன்னைக்கு ஒரு அருமையான பாட்டு, என்னுடைய பிம்பத்தில் வர்ற பாட்டு. முதல்ல வந்து வேற ஆக்டர்ஸோட வரும், இப்போ என்னோட பிம்பத்தில் அந்த பின்னால் வாய்ஸ் வரும். பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. அதுபோக ஒரு ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ஒரு சின்ன கிளிப்பிங் வரும். அது மூணையும் என்ஜாய் பண்ணுங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நல்லா இருக்குன்னு சொல்லுங்க, நல்லா இல்லைன்னு சொல்லுங்க. இப்படியே ஒரு கையை ஒரு சிம்பிள் இருக்கு, அந்த சிம்பிளையாக போடுங்க. இப்படி கை தட்டுற மாதிரி இருக்கு, அந்த சிம்பிளையாக போடுங்க. அல்லது வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க. அது இல்லையா, டைப் பண்ணுங்க, வெரி குட் சார், எக்ஸலன்ட் சார். ஏன் சோம்பேறித்தனப்படுகிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லையே. நன்றி, வணக்கம்.